ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் TN11 ஃபேண்டசி தமிழ். நீங்கள் என்ன மேட்ச் பார்க்க போகிறோன்னா, நேஷ்னல் T20 கப் ஆப்கானிஸ்தான் மேட்ச் நடக்கிறது. இதில் வந்து ஆமோஸ் ரீஜன் வர்சஸ் ஸ்பின்கர் ரீஜன் மேட்ச் பார்க்க போகிறோம். இந்த பிச் வந்து பேட்டிங் பிச், பேசஸ் சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லி இருக்காங்க. ஆனால் வந்து ரெண்டு பேருக்கும் ஈக்குவல் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுது. நான் ரீசெண்டாக மேட்சஸ் டீம் போடும்போது நான் அதை ரீசெண்டாக பார்த்தேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்பின்கர்ஸோட லேட்டஸ்ட் மேட்ச் பார்த்துடலாம். ஸ்பின்கரோட மெயின் பேட்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா ஜெட் அக்பரி 45 அடிச்சிருக்காரு, அலோசாய் 28, பக்தியார் 15, இஷாக் 31, எஸ் ஜமான் 44. இவங்க எல்லாமே டாப் பேட்ஸ்மேன். இவங்க எல்லாருமே கன்சிடர் பண்ணுங்கள். அண்டு ஸ்பின்கரோட பவுலர்ஸ் வந்து தாவூத் ஜாய் 4 ஓவர், ஸ்டானிக் ஜாய் 4 ஓவர் போட்டிருக்காரு, ரூஹுல்லா 4 ஓவர், ஏஎஸ்எட் லாலி 4 ஓவர் அண்ட் ஏ கான் 3 ஓவர்ஸ். இவங்க எல்லாமே பவுலர்ஸ். இதில் வந்து தாவூத் ஜாய், ஸ்டானிக் ஜாய், ரோஹுல்லா அண்ட் ஏஎஸ்எட் லாலி இவங்க எல்லாருமே நீங்கள் போஸ்டிங் போடலாம். இதில் தாவூத் ஜாய் கேப்டன் பிக்காகவும் போடலாம். நெக்ஸ்ட்டு பேட்டிங்லான்னு பார்த்தீங்கன்னா ஜெயின் அக்பரி மஸ்ட்டு கேப்டன் பிக்கு, ஒரு ஓவர் போடுறாரு. அதே மாதிரி அலோசாயும் தேவைப்பட்டால் ஒரு ஓவர் போடுறாரு, 28 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஆமோஸ் ரீஜனோட ரீசன்ட் பர்ஃபார்மன்ஸ் பார்ப்போம். ஆமோஸ் ரீஜனில் வந்து ஷஹீத் ஷிர்சாத் எக்ஸ்ட்ரானரி பவுலர். ஷிர்சாத் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விக்கெட்லெஸ்ஸாக போயிருக்காரு. ஆனால் வைஸ் கேப்டன்ஷிப்புக்கு ஒர்த்தாக இருப்பார். 4 ஓவர் போடுவார். கொசமியும் எக்ஸ்ட்ரானரியாக இந்த சீசன் போட்டிருக்காரு, 4 ஓவர் 3 விக்கெட்டு. லாஸ்ட் மேட்சும் விக்கெட்ஸ் எடுத்தார். பக்ரமி டீசன்ட் பிக்கு, 3 ஓவர்ஸ் போட்டிருக்காரு. சத்ரன் பிரதர்ஸ் எக்ஸ்ட்ரானரியாக பண்ணுவாங்க. ஒரு மேட்ச் விட்டு ஒரு மேட்ச் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பர்ஃபார்ம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மேட்ச் சத்ரன் பண்ணியிருக்காரு. சத்ரன் எக்ஸ்பெக்டட் அப்கமிங் மேட்ச்சில். ஸோ அகைன் பேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா இம்ரான் 0, ஏ கான் 42, அகமது ஜாய் 7. இங்கே பாருங்கள் எம் ரயஸ், இவர் நாங்கள் டெஸ்ட் மேட்ச் ஆடிருக்காரு T20. இவர் கண்டிப்பாக போடாதீங்க. எம் அக்ரம் எக்ஸ்ட்ரானரி ஆடிருக்காரு, 43 ரன்ஸ். அகமது 18 ரன்ஸ். அகமது 25 ரன்ஸ், 3 பவுண்ட்ரிஸ். டீசன்ட் பர்ஃபார்மன்ஸ். எல்லாருமே ரெண்டு டீமும் இப்போ எனக்கு தெரிஞ்சு ஒரு பேரலாக மிக்ஸ்டு ஈக்குவலாக தான் இருக்காங்க ஒரு மாதிரி. ஸோ இப்போ நம்ம ரீசன்ட் பர்ஃபார்மன்ஸ் ரெண்டு டீம்லேயும் பார்த்துருவோம். இஷாக் வந்து ஒரு 31, 38 ரீசெண்டாக சூப்பர் ஃபார்மில் இருக்கார் இஷாக்கு. முரார்டி போர் ஃபார்மில் இருக்கார். பக்தியார் ஸ்டார்ட் கிடைக்குது, அவர் ஆனால் ஃபினிஷ் பண்ண மாட்டுறாரு. ஸோ நெக்ஸ்ட் அகமது ஜாய் சூப்பர் ஃபார்மில் இருக்கார். அகமது ஜாய் ஆனால் லாஸ்ட் மேட்ச் 7 தான் அடித்தார். அதுக்கு முன்னாடி ஒரு 50 ஒரு 40 கண்டிப்பாக போடலாம். ஜமான் எக்ஸ்ட்ரானரி ஃபார்மில் இருக்கார். அக்ரமும் நல்லா ஸ்டார்ட் பண்ணுறாரு, ஆனால் அடிக்கலை. ஸோ லாஸ்ட் மேட்ச் நல்லா ஆடிந்தார். பெரிய ரன்ஸ் அடிக்கக்கூடிய ஒரு கேப்பபிலிட்டி இருக்கிற ஒரு பிளேயர். நெக்ஸ்ட்டு இம்ரான் பார்த்தீங்கன்னா 18, 39, 24, 34. இம்ரான் ஸ்டார்ட் ஓப்பனிங் வந்து லாஸ்ட் மேட்ச் டக் அவுட் ஆகிட்டார். ஆனால் இந்த மேட்ச் கண்டிப்பாக நல்லா ஆடுவார். மியூசாசை வேண்டாம், மசாரி வேண்டாம். ஸோ இந்த 2 பேர் வேண்டாம். அதே மாதிரி விக்கெட் கீப்பரில் முரார்டி வேண்டாம். இந்த 3 பேர் வேண்டாம். நெக்ஸ்ட் வந்து ஜெயின் அக்பரி கண்டிப்பாக போடுங்க. ஒரு சிவிசிபிக்கு வேறு லெவல் பெர்ஃபார்ம் பண்ணுவார். ஸ்டானிக் ஜாய் வந்து பவுலிங்கில் ரதம் பண்ணுறாரு, பேட்டிங்கில் ரொம்ப சுமாராக தான் பெர்ஃபார்ம் பண்ணி. ரோஹுல்லா எக்ஸ்ட்ரானரியாக போட்டாருங்க. போன மேட்ச் ஒரு 5 விக்கெட்டால் எடுத்தார். கண்டிப்பாக ஒரு பிளான் வச்சுக்கோங்க. ரயஸ் வேண்டாம், டெஸ்ட் மேட்ச் ஆடுறாருங்க இவர். பக்ரமி ஒரு 3 ஓவர்ஸ் போடுறாரு, ரொட்டேட் பண்ணலாம். அமீரி, ஏஎஸ்எட் லாலி இவர் ஒரு 4 ஓவர் போடுறாரு, கண்டிப்பாக இவர் போட்டுக்கோங்க. ஷஹீத் ஷிர்சாத்லாம் மிஸ்ஸே பண்ணாதீங்கன்னா சொன்னேன். 3 விக்கெட் 1 விக்கெட் 0 விக்கெட், 3 விக்கெட் 1 விக்கெட் 0 விக்கெட், 2 விக்கெட் 2 விக்கெட். இதனால தான் சொன்னது. தாவூத் ஜாய் நல்ல ஒரு சிவிசிபிக்கு. சத்ரன், இந்த சத்ரன் பிரதர்ஸ் இருப்பாங்க பாருங்கள், சத்ரன் 2 பேருமே செம்மையாக போடுவாங்க. மிஸ் பண்ணிடாது. கான் அகைன் ஒரு 4 ஓவர் போடுவார். கோசமி இந்த பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே 4 ஓவர்ஸ் போடக்கூடியவங்க தான். ஷஹீத் ஷிர்சாத், தாவூத் ஜாய், சத்ரன், கான், கோசமி, சத்ரன், ஸ்டானிக் ஜாய். ஸோ இதில் யார் பெர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்களே நமக்கு தெரியாது. அதனால் ரொட்டேஷன் வைஸ் எல்லாரையும் போடுங்க. வேண்டான்னு சொன்ன பிளேயர்ஸ்லாம் நோட் பண்ணிக்கோங்க. பக்ரமி ஒரு ரொம்ப கம்மியாக போடுங்க. எம்ரேஸ் கண்டிப்பாக வேண்டாம். அப்புறம் பேட்டிங்கில் வந்து முசாசி வேண்டாம். இம்ரான் போடலாம், நீங்கள் ரொம்ப கம்மியாக போடுங்க இம்ரான். விக்கெட் கீப்பரில் முராடி வேணாம். பக்தியார் கூட ரொம்ப கம்மியாக போட்டுக்கோங்க. அவ்வளோதான். ஓகே. இல்லை கேப்டன் வைஸ் கேப்டன் பிக்காக நீங்கள் யாரெல்லாம் போடலான்றது நம்ம நெக்ஸ்ட்டு டீம் போட்டதுக்கப்புறம் நான் சொல்கிறேன். இப்போ நம்ம டீம் பார்த்திங்கன்னா இஷாக் விக்கெட் கீப்பர் இஷாக். பேட்டிங்கில் வந்து அகமது ஜாய், ஜமான், அக்ரம், இம்ரான் நான் வச்சுக்கிறேன், ரொட்டேஷனில் வைக்கிறேன், அதனால் கன்ஃபார்ம். ஆல்ரவுண்டர் ஜெயின் அக்பரி, ஏஎஸ்எட் லாலி. பவுலிங்கில் பார்த்திங்கன்னா ஷஹீத் ஷிர்சாத், தாவூத் ஜாய், சத்ரன் கண்டிப்பாக போட்டுருவேன். நெக்ஸ்ட்டு கோசமி, கான். ஸோ ஒரு 12 பிளேயர்ஸ் போட்டிருக்கேன். இதுலேருந்து ஒருத்தர் எடுக்கணுன்னா ஆனால் வந்து
ஏ கான் எடுத்துடுறேன். சரி, ஓகே. மேக்ஸிமம் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கேப்டன் வைஸ் கேப்டன் பிக் செலக்ட் பண்ணிக்கலாம். வைஸ் கேப்டனாக ஷஹீத் ஜர்சாத் போடுறேன். கேப்டனாக ஸெயின் அக்பரி போடுறேன். ஸோ நம்மளோட ஃபைனல் டீம் பார்த்திங்கன்னா இதுதான் நம்மளோட ஃபைனல் டீம். ஸெயின் அக்பரி கேப்டன், ஷஹீத் ஜர்சாத் வைஸ் கேப்டன். இந்த இடத்துல எங்கள் பவுலர்ஸ் ஹெவியாக கொடுத்துருக்கேன். ஸோ இந்த இடத்துல வந்து எச் சத்ரன், ஏ சத்ரன், கோசமி இதில் யாராவது ஒருத்தர் ரொட்டேட் பண்ணி ஏ கான் போடலாம். நீங்கள் பேட்டிங்கில் வந்து இம்ரான், இந்த அக்ரம் ஆர் அகமது ஜாய் இவங்களை ரிப்ளேஸ் பண்ணி இம்ரான் போடலாம். இந்த 2 பிளேயர்ஸ் பிளானில் வச்சுக்கோங்க. அகமது ஜாய் பதிலோ இல்லை அக்ரம் பதிலோ இம்ரான் போடலாம். கோசமி, ஏ சத்ரன், எச் சத்ரன் இந்த 3 பேரில் யாரோ ஒருத்தரை ரிப்ளேஸ் பண்ணி ஏ கான் போடலாம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஃபைனல் டீம். நீங்கள் வந்து ஜமானை வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணலாம். இஷாக்கை வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணலாம். அகைன் ஷஹீத் ஜர்சாதை கேப்டனாக ட்ரை பண்ணலாம். பவுலிங்கில் யாரை வேணால் கேப்டனாக ட்ரை பண்ணுங்கள். ஒர்த் பிக்காக இருக்கும். ஸோ தட்ஸ் அவர் ஃபைனல் டீம். அப்கமிங் மேட்சஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் நிறைய வீடியோஸ் வர காத்துட்ருக்கு. ஒரு வீடியோவும் ஒரு விதமாக ஸ்பெஷலாக இருக்கும். இதே மாதிரி ஃபைனல் அப்டேட், ஃபைனல் டீமோடு உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் TN11 ஃபேண்டசி தமிழ். பாய்.